முதல்ல பாடி வந்து ப்ரிப்பரேட்டரி பண்ற பாடி ப்ரிப்பேர் பண்றது வார்ம் அப். இந்த பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் ஏறாம நம்மளுக்கு அதுக்கு உண்டானது கண்ட்ரோல்ல வந்து நம்ம நிற்கும். அது எப்பயுமே இது வார்ம் அப் முடிச்சுட்டு நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்றோமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ் முடிக்கணும். இது ஜென்ரல் வார்ம் அப். ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் பண்றது. ஜென்ரல் வார்ம் அப் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பண்ணலாம், கால்லேருந்து தலை வரைக்கும் எப்படி நம்மளுக்கு சௌரியமோ அப்படி பண்ணலாம். ஸோ 9 ஜாயின்ஸை ஆக்டிவேட் பண்ணணும், இதுதான் மெயின் காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் பண்றது. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறவங்களா இல்லை நம்மளே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஹை இன்டென்சிட்டி இதில் இருக்கும்போது அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறப்ப வந்து அப்பர் பாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், லோயர் பாடிக்கு தனியாக கூட நம்ம பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் வார்ம் அப்ஸ் முதல்ல பார்க்கலாம். நல்லா கழுத்து ஸ்லோவா பண்ணணும். நான் எல்லாம் 1 to 2 டைம்ஸ் பண்ணி காட்டுறேன். 3. அப்புறம் மேலேந்து கீழே, கீழேந்து மேல், செமி சர்க்கிள், தென் rotation clockwise and anti-clockwise. Again. Then in the joints மட்டும் கையை மட்டும் நீங்க இது பண்ணணும், மணிக்கட்டை மட்டும். அப்புறம் ஜெனரல் வார்ம் அப் இப்படி. தென் நல்லா clockwise anti clockwise கை நல்ல ஷோல்டர் இது பண்றோம். அப்புறம் ஹிப்பு வரும்போது கொஞ்சம் காலை வந்து நம்ம ப்ராடனா வச்சுட்டு நல்ல ஒரு ஹிப்பை வச்சுட்டு ஸோ நாலு பக்கமும் சைடு வரும். ஹிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு பின்னாடி முன்னாடி சைடுல எல்லாமே போகும். நெக்ஸ்ட் நீ, இது ஒரு 3 டைம்ஸ் clockwise and anti clockwise. நெக்ஸ்ட் டோ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மாதிரி 2 காலையும் பண்ண. அப்புறம் இந்த ஃபிங்கர்ஸை மட்டும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இங்க 1 2 3 அகெயின் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் மட்டும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்பெசிஃபிக் வார்ம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கையை வந்து நல்லா இப்படி பண்ணலாம். இதுக்கு பேர் சிசர்னு பேர். 1 2 3 இப்படி பண்ணலாம். அடுத்தது 1 2 3 4. நெக்ஸ்ட் நல்லா ஸ்விங் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி இதை மட்டும்தான் நீங்க செய்யணும்னு இல்லை, உங்களோட கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்க நிறைய செய்யலாம். இப்ப காலன் வர்றப்ப நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னு கேட்டா, இன்னும் காலன் வர்றப்ப ஹிப் பொசிஷன், அதாவது லோயர் பாட்டம் பண்ணும்போது நிறைய நீங்க வாக்கிங் பண்ணலாம். ஏன்னா மெயினா எங்க பண்றது வாக்கிங் பண்ணலாம். அதில் அப்படி நடக்கலாம், அப்படி மேலே பிடிச்சிட்டு நடக்கலாம். ஸோ இந்த காலை வந்து நல்லா ஸ்விங் பண்ணலாம். ஸ்விங் பண்றது, இந்த பக்கம் ஸ்விங் பண்றது. நெக்ஸ்ட் ஹை, இப்படி பண்ணலாம். ஜம்பிங் ஜாக் பண்ணலாம். முடிச்சு ஜம்ப் பண்றவங்களுக்கு ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ண முடியாதவங்க இருங்க. என்னோட சேனல் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்புறம் மிடில் ஏஜ் இருக்கிறதுனால நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். ஸோ அப்ப அபவ் ஏஜ் இருக்கிறவங்க கூட, மிடில் ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க கூட ஈஸியா அழகா நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஸ்குவாட் எவ்வளவு புஷ்அப் பண்ண முடியும் இப்படி பண்ணிட்டு இப்படி உட்காரலாம். ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியலனாலும் ஹாஃப் ஸ்குவாட் மாதிரி நம்ம பண்ணலாம். அப்புறம் ரைஸ் பண்ணலாம், பெடலிங், ஜம்ப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இப்படி வந்து நம்ம